வணக்கம். நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். எங்கட ரீச்சா பற்றி எங்கள் சனங்கள் கருத்துக்களை எல்லாம் போடுறீங்களா? அதில் நான் பாஸ்கரனுக்கு சப்போர்ட்டான ஆள் இல்லை. அதுக்காண்டி ரீச்சாண்ட பண்ணையும் விட்டும் கொடுக்காம வந்துட்டாங்க. ஏன்னாட்டா நாங்கள் வெளிநாட்டில் இங்கே இருக்கிறோம். இங்கே இருக்கிற எங்களுக்கு தான் தெரியும் இங்கே எவ்வளோ கஷ்டம்ட்டு. ஆனால் அதுக்காண்டி உழைக்கிற என்ன நாங்கள் சொல்லிட்டு நாங்கள் இங்கே உழைக்கிறோம் தான். உழைக்கிறதுக்கு தக்கன அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு கொடுத்தோம். அப்படி இருக்கக்குள்ள இந்த ரீச்சாவில் சில வீடியோ எடுத்து சில ஆட்கள் போடுறது அவைகளுக்கும் மனவருத்தமாக இருக்கும். பிள்ளைகள் கொண்டு போகிற சிப்ஸு கலவங்கள் உள்ளே கொண்டு போகண்டாம், அனுமதி இல்லை உள்ளே வாங்குவோன்ட்டு நான் சொல்கிறது. அது எனக்கு கூட அப்படி இருந்தேன். ஏன்டா நான் ஒரு 4 வருஷத்துக்கு முதல் போயக்குள்ளேயும் எந்த பிள்ளைகள் கொண்டு வந்த ட்ரிப்ஸுகள் பேக்குகள் இங்கேருந்து சும்மா கொண்டு வந்த இங்கே எங்கட பிள்ளைகள் சாப்பிடலாம். இப்போ இந்த அதை ஸ்ரீலங்காவுக்கும் போகிற கொண்டு வந்து அதை ரீச்சாக்கும் போகிற கொண்டு வந்தது. அப்போ எனக்கு அங்கே செக்யூரிட்டி கார்டு சொன்னது நல்ல மரியாதையாக தான் சொன்னது. ஒன்றும் அவங்க அங்கே நிற்கிறாங்களும் ஒன்றும் பிள்ளையாக கதைக்கிறதில்ல. ஏன்டா நான் பார்த்த விஷயங்களில் அவங்க நல்ல மரியாதை தான் சொல்லுவேன் மாட்டோம். இப்போ நான் கூட இங்கே பாருங்க, இந்த தமிழ்களில் சில பிள்ளைகள் இருக்கிறேன் சொல்லுவேன் நான் அண்ணன் இதுக்குள்ள கொண்டு போயிடாது. ஏன்டா இப்போ அவைகளுக்குன்னு ஒரு இப்போ இந்த ரீச்சாவில் வச்சுருக்கிற அந்த கட்டுப்பாடுன்னு இருக்குதுல்ல, அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னாட்டா இந்த வெளிநாடுலாம் இந்த பார்க்கக்குள்ள இந்த வெளிநாடு இந்த இடங்களை பார்த்தா நல்ல நீட்டாக இருக்கும். இப்போ கூடுதலான இடங்களை பார்த்தேன். அதுக்காட்டி சில இடங்கள்லாம் குப்பையாக தான் கிடக்குது. ஆனால் கூடுதலான இடம் இங்கே நீட்டாக இருக்குது. அதுக்கு காரணம் இங்கே ஒரு கட்டுப்பாடு இருக்குது. குப்பை எறியக்கூடாது, துப்பக்கூடாது அட்டை மாதிரி. அது அந்த விஷயம்லாம் நான் ரீச்சாவில் பார்த்தேன். எனக்கு அதை நல்லா பிடிச்சி கொண்டுது. இப்படி இருக்கிறதால ரீச் ஆகிருக்குதுன்ட்டு. ஆனால் மனசுக்குள்ளேயே எனக்கு நல்லா உழைக்கிறாங்க, டிக்கெட் போடுறாங்க, காசு சாப்பாடு விலை என்ன நான் வெளியெல்லாம் வாங்குற விட 300 சங்க கூட. ஆனால் நல்ல சாப்பாடு விலைக்கேற்ற சாப்பாடு கொடுக்குறாங்க. கொஞ்சம் குவான்டிட்டி கொஞ்சம் கூட கொடுக்கலாம். அதுதான் நான் சொல்லுவேன். நான் எங்களுடைய ஆக்களில் இருக்கிற பிரச்சனைன்டா சில விஷயத்தை தூக்கி பிடிக்கிறது. ஆனால் அது அப்படி இருக்கக்கூடாது. ஏனண்டா எங்கட ஒருத்தன் வந்து இந்த பெரிய ஒரு விஷயத்தை ஸ்ரீலங்காவில் அந்த செஞ்சு கொண்டு இருக்குதுல்ல, அந்த உழைக்க தெரியாமல் இல்லை. அவருக்கு இங்கே ஏகப்பட்ட சொத்துகள் இருக்குது. இங்கே எங்களுக்கு தெரிஞ்ச இதுலேயே அந்தளவுக்கு எக்கச்சக்கமான சொத்து. ஆனால் அதுக்காண்டி இயக்கத்தண்ட சொத்தைத்தான் அந்த களப்படுத்திருக்குதான்ட்டு அப்படி நச்சனேன். நானும் நச்சனேன். ஆனால் அது உண்மை இல்லை. பார்க்க ஏண்டா எனக்கு அறிஞ்ச விஷயத்துல எல்லாம் வேலை செய்கிற ஆக்களே இல்லை. நான் ஏண்டா அவங்கட கெட்டுத்தனத்தாலும் அவங்க தான் அதை உழைச்சிருக்குறாங்க. உழைச்சி அந்த ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுது. ஆனால் இந்த ரீச்சாண்ட ஒரு பண்ணை எங்கட ஒரு தமிழருக்கு ஒரு அடையாளம். ஏண்டா தமிழன் அழைச்ச வரலாறு தான் எக்கச்சக்கமாக இருக்குது. அப்படி பார்க்கக்குள்ள இப்போ வெளிநாட்டில் இருக்க எங்களுக்கு தான் தெரியும் இங்கே நாங்கள் படுற கஷ்டங்கள். இந்த குளிருக்குள்ள உங்கள் ஒரு சண்டே தொடங்கியா இங்கே வந்து உள்ள பொய்யில்லான்னு சொல்லி விசாவையும் எடுத்து உண்மையான நடந்தவனுக்கும் பிரச்சனை இருக்குது. பிரச்சனை நடந்தவனுக்கு கூட இங்கே விசா இல்லாமல் இருக்கும். ஆனால் பிரச்சனை ஒன்றும் நடக்காதவனு விசாவோட இருக்கிறான். அப்படிக்கான விஷயங்கள்லாம் இங்கே நடக்குது தான். ஆனால் ரீச்சாவில் இவ்வளோ படிக்கிற நீங்கள் எங்கட ஸ்ரீலங்கா அரசாங்கத்தில் இவ்வளோ பிள்ளைகள் இருக்குது. எங்கே போய் கதைங்க பார்ப்போம். அதெல்லாம் செய்ய மாட்டீங்க. அதுவே ஒரு தமிழன் செஞ்சோன்னா பாரி கட்டிக்கொண்டு எல்லாரும் பாருங்க. ஆனால் எங்களோட தமிழாக்கள் ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும். எங்களுக்கெல்லாம் இப்படியான வாய்ப்புகள் அங்கே சரியான குறைவாக இருந்தேன். நாங்கள் இருக்கக்குள்ள சண்டை ஆமி பிடிப்பான், சிஐடி பிடிப்பான். இப்போ இவ்வளவோ குறைவு. இங்கே இருக்கிற ஆக்கள்லாம் இப்போ என்ன கொடுத்து வச்சாக்கள்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஏண்டா இப்போ எங்களோட ஜனாதிபதி கொஞ்சம் பரவாயில்லை. மற்ற இருந்த கல்லறையெல்லாம் விட இப்போ இருக்கிற ஜனாதிபதி எவ்வளவோ பரவாயில்லை. அப்படி இருக்கக்குள்ள சும்மா இந்த ரீச்சாண்ட இதை எடுத்து கதைக்காங்க வேண்டாம். அதெல்லாம் பிள்ளைகளுக்கு அங்கே இது இப்போ அங்கே இருக்கிற ஆக்களுக்கெல்லாம் அது ஒரு கொஞ்சம் காசு. அங்கே இருக்கிற ஆக்களுக்கு கொஞ்சம் காசு கூட மாதிரியும் இருக்கும். இங்கே வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களுக்கு அது ஒரு சின்ன காசு மாதிரி உள்ள சொந்தத்தை எல்லாம் கூட்டிக்கொண்டு
போய் சுறாவளிச்சு போட்டு வருவாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பாகவும் இருக்கா. ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய ஆசை தான் இருக்கும். இந்த சில ஆனால் அவர் தூக்கி எறிய சொல்லியிருந்தாங்க. உங்களையெல்லாம் அந்தந்த இடங்களில் வச்சுட்டு தானே போச்சுல. நீங்கள் வீட்டை வைக்கிறது கொண்டு போய் சாப்பிட்டு கொண்டு போங்க. உள்ளாவே இந்த கட்டுப்பாடின் படி இருந்து போட்டு வெளியில் வைக்க கொண்டு நீங்கள் சாப்பிட்டு அவர் சொல்கிறது சரியில்லை. அதைத்தான் நான் சொன்னேன். நானும் போயக்குள்ள நான் அதுவும் வெளிநாட்டிலேருந்து வந்தேன். எனக்கு கோவமாக கிடந்தேன். என்னடா சாப்பாடை கொண்டு போகக்கூடாது. நானும் அதே பேக்கில் வச்சு நாங்கள் வச்சுட்டு தான் போனேன். வச்சுட்டு போய் வெளியில் போய் யோசிச்சு பார்த்தா அது சரி. அதில் ஒற்று பிழையுமே இல்லை. அந்த சொன்னது அதில் எவ்வளோ சம்பளம் கொடுக்குது ஆக்களுக்கு. 500 பேர் வேலையன்ட்டா சும்மா ஒரு 40,000 ரூபா. அப்படி பார்த்தாலே மாதம் 2 கோடி ரூபா சம்பளம் போகுது. சம்பளம் மட்டும் மாதம் 40,000 படி பார்த்தா. ஆனால் அங்கே 40,000க்கு வேலை செய்கிறதுக்கு ஆக்கல. அதை விட 3 லட்சத்துக்கும் வேலை செய்கிறாங்க, 10 லட்சத்துக்கு செய்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச படிக்காங்க 3 லட்சத்துக்கும் சம்பளத்தோடு இருக்கிறாங்க. அதை சும்மா 40,000 படி பார்த்தா 2 கோடிக்கண்டா. அப்போ பாருங்க அந்த அளவுக்கு எவ்வளோ செலவு போகும். சும்மா எடுத்து பிச்சுக்க நேரம் ஒவ்வொரு வீடியோவில் போட்டு ஆக்களை போட்டு கிளிக்கிண்டு கிளிக்குங்க. எனக்கும் இப்படித்தான் சொன்னோம். ரீச் ஆகாரம் கல்லன் காசுக்கு காசு இயக்க காசு அடித்து வச்சுருக்குறாங்க. இங்கேருந்து இயக்கத்துக்கு காசு நான் 1 ரூபா கூட கொடுக்கல. இயக்கத்துக்கு நான் உண்மையாக 1 ரூபா கூட கொடுக்கல. ஆனால் நிறைய பேர் கொடுத்தவங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் 10,000 கொடுத்தவனும் இருக்கிறான். பவுன்ஸ் கணக்கிலேயே கடையால் லோன் எடுத்து கொடுத்தவனும் இருக்கிறான். ஏன்டா அவ்வளோ விசுவாசிகளும் இருக்கிறாங்க. ஆனால் இயக்கத்து எங்கட இனம் வளைஞ்சதுக்கு எங்கடையில் காரணம். ஆனால் அதை மாதிரி இங்கே அந்த நல்ல செய்கிறார்களையும் அடித்து கலைச்சி போடாங்க. இங்கே இருக்கிறார்கள் யோசிக்கணும். எல்லாம் போடாமல் யோசிக்கணும். எடுத்த வச்சுக்கு இப்படி ஒரு ஃபோன் அப்படி கொண்டு வீடியோ போடுங்க. நான் என்ன இது போடுறது காரணம் தான் இங்கே ஆக்களும் பார்க்கணும். இங்கே பாருங்க இந்த மஞ்சள் கூட்டை போடுறது நாங்கள் இங்கே நிற்கிறோம். இங்கே வந்து எத்தனை வெளியில் எங்களை பேசுவாங்க. நிறையா என்ன போவாங்க. இதே மாதிரி அந்த ரீச்சாவில் நிற்கிற ஆக்களை நீங்களும் அங்கே இங்கேருந்து போயோ இல்லாட்டி அங்கே இருக்கிற சேனங்களோ அவமானப்படுத்தாங்க. ஏன்டா கஷ்டப்பட்ட படிகள் தான் அங்கே வேலை செய்கிறாங்க. எத்தனையோ இயக்கத்தில் இருந்த பிள்ளைகள் கூட கணக்காக வேலை செய்கிறப்பா. அவங்கள நாங்கள் இயக்கத்தில் இருந்த பிள்ளைகளை பாவம்னு நாங்கள் சொல்கிறோம். அவங்கள எல்லாமே என்ன மாதிரி இருக்க வேண்டிய ஆக்கள் இப்படி இருக்கிறாங்க. அதுக்கும் எங்கட சினம் தான் காரணம். ஏன்டா இப்போ நான் காட்டி கொடுக்காதேன்னு தான் எங்கட இனம். அதே மாதிரி ஒரு நல்ல விஷயம் செய்கிறத கிட்டதாக்காதீங்க. சும்மா வீடியோ இப்போ வேலை செஞ்சு கொண்டு இருக்கேக்குள்ள இதை பார்த்துட்டு போடுவோன்றதுக்காண்டி போட்டு கொண்டிருக்கோம். பார்க்குற ஆக்களுக்கும் உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் பிள்ளைன்ட்டா நீங்களும் கொமெண்ட்ஸ் போடுங்க. இதில் என்ன பிள்ளை என்ன சரிக்கண்டு நான் சொன்னதில் என்ன பிள்ளைண்டு வெளிநாட்டில் இருக்கிற ஆக்களுக்கும் விளங்கும். உங்கள் இருக்கிற ஆக்களுக்கும் விளங்கியிருக்க வேணும் நினைக்கிறேன். ஏதாச்சும் தப்பாக வச்சா மன்னிச்சு கொள்ளுங்க. இதுக்காண்டி பாஸ்கனாட்ட போய் சொல்லுங்க. இவரை சொந்தம் போண்டா அந்த அளவுக்கு என்ன தெரியவே தெரியாது. ஆனால் நேரண்டே தெரியாது. நன்றிங்க.